ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஜான் டீர் டிராக்டருக்கு இந்த ஃப்ரண்ட் வீல் ஆயில் சீல் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ஆயில் சீல், பேரிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது. இப்போது சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆயில் சீல் டேமேஜ் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும் பாருங்கள். க்ரீஸ் வந்து வெளியே லீக் ஆகுது, ஒரு ஈரப்பாசம் மாதிரி இந்த இடத்துல ஒரு லீக் ஆகுது. அது ஆயில் சீல் டேமேஜ் ஆனால் தான் அந்த மாதிரி ஆயில் உள்ள க்ரீஸ் வெளியே வரும். அதை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம அப்படியே விட்டு ஓட்டும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, சேரில் போய் பேரிங் எல்லாம் சும்மா எல்லாமே டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் செலவு ரொம்ப அதிகம் ஆகிடும். அதை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். வீடியோக்கு போகிறோம். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் வேலை செய்ய தூக்கும்போது உங்களுக்கு பேக்கில் ஏதாச்சும் இந்த ரொட்டவேட்டரு, கலப்பை எதை இருந்தாலும் கொஞ்சம் தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாக்கி ஏற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கையிலே டைட் பண்ணிடலாம், நம்ம ராடு வச்சு ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதே ட்ராலி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கையை டைட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் வெயிட் தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஈஸியாகிடும் தூக்கிறதுக்கு. சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜாக்கி தூக்கிடலாம். பாருங்கள், ஒரே கையில் மொத்தமாகவே எழுது. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வெயிட் இருக்கிறனால நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வெயிட்டு தெரியலை. ஏன்னா ரெண்டும் ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு குறைவான வெயிட் தந்தாலே ஜாக்கி எழுந்துடும். இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால தான் நாமளே எடுத்து எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. போதுமான அளவுக்கு ஜாக்கி நம்ம ஏற்றாச்சு. இதுக்கு மேலே நம்ம இந்த 4 நெட்டை கழட்டி, இந்த போல்ட்டை கழட்டி நம்ம இந்த கப்பை ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கலாம். மேக்ஸிமம் ஜான் டீருக்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே ஷோரூமில் தான் அவைலபிள். நீங்கள் அவுட்டோர் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. இதுக்கு முன்னாடியும் வீடியோ போட்டிருக்கோம், இந்த ஆயில் சீல், பேரிங் எல்லாமே மாற்றுது. இப்போது வந்து நம்ம ஆயில் சீல் மட்டும் தனியாக மாற்ற போகிறோம். ஏன்னா பேரிங் ரீசெண்டாக தான் மாற்றுச்சு. ஆயில் சீல் அது போய்ட்டு என்னமோ டேமேஜ் ஆகிடுச்சு. இதெல்லாம் எப்போது என்ன ஆகுனே நம்மளுக்கு தெரியாது. இப்போது தான் இது ஆகும், அப்போ தான் அது ஆகும் அப்படின்றதெல்லாம் இதில் ஒன்றுமே இல்லை. யாருமே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால தான் நாம்ளே ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. நட்டை கல்லில் லைட்டாக நம்ம இந்த மாதிரி டச் பண்ணோம்னா, இதில் ஒரு இது இருக்கும்னா டச் பண்ணால் தான் வரும் மேக்ஸிமம். ஏன்னா இது உள்ளுக்காக இருக்கிறதுனால. இதை கழட்டியாச்சு. வாங்க இப்போ இந்த நெட்டை கழட்டிக்கலாம். இது வந்து சுற்றியில் அடித்து தான் கழட்டி ஆகணும், ஏன்னா அந்த நேரத்தில் வீடியோ எடுக்க முடியாது. என் பாரு, இந்த கட்டு இருக்குல்ல, இது கட்டாக ஒரு 4 இருக்கும். அதை நீங்கள் லூஸ் பண்ணிங்கனாலே அதை தட்டினாலே லைட்டாக லூஸ் ஆகி வந்துடும். சரி வாங்க, அதை தட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லூஸ் பண்ணியாச்சு. இதை கழட்டிட்டா அவ்வளோதான், நம்மளுக்கு வீல் தனியாக வந்துடும். இதை போடும்போது இதில் இந்த நெட்டு போடுறதுல ஒரு மெத்தட் இருக்குது. கண்டிப்பாக அதை போடும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னன்னிட்டு. அது அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வீல் இந்த ஷேக்னஸுக்கு அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகாது. இந்த நட்டு சீக்கிரமாக லூஸ் ஆகாது. ஏன்னா இதுக்கு ஒரு லாக் பின்னு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சும்மா டைட் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபிட் பண்ணுற போது காட்டுறேன். பாருங்கள், லைட்டாக ஷேக் பண்ணாலே இந்த பேரிங் வெளியே வந்துடும். நான் கழட்டிட்டு இன்னும் இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, சொல்கிறேன். பாருங்கள், கழட்டியாச்சு. ஆயில் சீல் டேமேஜ் ஆகிருக்கு ரொம்ப. பாருங்கள், அப்படியே தனித்தனியாக வந்துடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கழட்டி போட்டனாலே ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சும்மா கழட்டி போட்டனாலுமே ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். சும்மா உள்ள கிரீஸ் இருக்கா இல்லையா பார்க்குறதுக்கு கழட்டினா கூட நம்ம ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணி தான் உள்ளே போடணும். ஏன்னா நம்ம ஒரு டைம் கழட்டினாலே ஆயில் சீல் டேமேஜ் ஆகிடும். சும்மா அவ்வளோதான். இது எப்படின்னா, ஆயில் சீல் போச்சுன்னா மட்டும்தான் மாற்றணும். சும்மா கழட்டி பார்க்கலாம் உள்ள கிரீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டினா கண்டிப்பாக ஆயில் சீல் மாற்றியே தான் ஆகணும். ஏன்னா ஒரு டைம் கழட்டினாலே டேமேஜ் ஆகிடும். சரி வாங்க பாருங்கள், இதில் ஒரு பார்ட் ஆயில் சீல் இருக்குது. பாருங்கள், இதில் ஒரு பார்ட் ஆயில் சீல் இருக்குது. அது வந்து சின்ன பேரிங் முன்னாடி ஒரு பேரிங் இருக்கும், அந்த பேரிங். இது 2 பேரிங் வரும். ஒரு பேரிங் வெளியே வந்துருச்சு. இன்னொரு பேரிங் பாருங்கள், இந்த ஆயில் சீல் எடுத்தால் தான் வரும். சரி வாங்க, இதை எடுத்துடலாம்.
பாருங்கள் இதில் இருக்கிற ஆயில்ஸ் எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த பேரிங் எல்லாம் கழுவிட்டு க்ளீனாக கழுவணும். ஏன்னா உள்ளே சேறு போயிருக்கனால நம்மளுக்கு இதில் மண் சேறு எல்லாம் கலந்துருக்கு, பார்த்தாலே தெரியும். ஏன்னா க்ளீனாக கழுவி போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரி கழுவிடலாம். நம்ம இதில் எடுத்தாச்சு, அப்புறம் இதில் எடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம் அப்படியே வருதான்னுட்டு. வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, கொஞ்சம் கட் பண்ணி தான் வரும். குவாலிட்டியாக சில இருக்கிற ஆயில் சில பார்த்தாலே தெரியும். ரொம்ப டேமேஜ் ஆகலை, ஆனால் இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டு. ஏன்னா மொத்தமாக போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாமே மாற்றி ஆகணும். எப்படி பேரிங்கு எல்லாமே ஓடுற வரைக்கும் ஓட்டணும்னா பேரிங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். சரி வாங்க புது ஆயில் சீல் பிரிச்சிடலாம். புது ஆயில் சீல் ரேட் பார்த்தீங்கன்னா 380 ரூபா. ஜாண்டியர் ஷோரூமில் தான் வாங்கினோம், 380. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பேரிங் ஃப்ரண்ட் வீல் வேலை நம்ம மேக்ஸிமம் செஞ்சிடலாம், நம்ம உள்ளவெல்லாம் பிரித்து செய்ய முடியாது. ஏன்னா இது நம்ம 2-3 டைம் மாற்றிருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் மெக்கானிக் வச்சு மாற்றணும், அடுத்த நெக்ஸ்ட் டைம் நாமளே மாற்றிட்டோம். சரி வாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா கிரீஸெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு க்ளீனாக டீசல் போட்டு. முக்கியமான உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும். இந்த கிரீஸில் நம்மளுக்கு எப்படி சேறு கலந்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இது தெரியாது. எப்படின்னு சொல்கிறோம் வாங்க. ஃபஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் மாற்றணும் தெரியல. ஏன்னா புது கிரீஸுக்கும் பழைய கிரீஸுக்கும் நாங்கள் இன்னும் கிரீஸ் எடுத்துகிட்டு வரல, வீட்டில் இருக்குது. நான் இது புது கிரீஸ் எப்படி இருக்குது, பழைய கிரீஸ் எப்படி டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரன்னிங்கில் இருந்தது, ஏன்னா இது பேரிங்கில் இருந்த கிரீஸு. இது பாருங்கள் தண்ணியில் அலசறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேறு மாதிரி அப்படியே போயிடுச்சு, பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அப்படியே கையை கழுவுனா கூட மொத்தமாக அப்படியே க்ளீன் ஆகிடுச்சு. இந்த பசை மட்டும் இருக்குது. இதே நான் புது கிரீஸ் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். புது கிரீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது புது கிரீஸு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். எப்படி பண்ணாலுமே கை விட்டு போகாது, பார்த்தாலே தெரியும் பாருங்கள். கண்டிப்பாக இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன், வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இது புது கிரீஸு, பார்த்தாலே தெரியும். ஏன்னா இப்போ என்ன பண்ணாலுமே கையை விட்டு போகல, பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். எல்லாம் கழுவியாச்சு பாருங்கள். பேரிங்கெல்லாம் ஃபுல்லாக பேரிங்கே ஒரு 50% க்ளோஸு, இன்னும் 50% தான் இருக்குது. ஆனால் இதே எப்போ ஓடின்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ ஷேக்னஸ் இருக்குன்னு. ஏன்னா இது வந்து புதுசில் ஒரு சின்ன எவ்வளோ ஷேக்னஸ் கூட ஒரு 100 கூட. பாருங்கள் எந்த அளவுக்கு ஷேக்னஸ் இருக்குன்னு. ஓடுற வரைக்கும் ஓட்டிட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், சேஞ்ச் பண்ண வேண்டியதான். பாருங்கள் 50% தான் இருக்கும் மேக்ஸிமம். பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ப்ளேஸ் பண்ணுறது தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேரிங்களுக்கு கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா கிரீஸ் அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே ரன்னிங்லேயே இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் லூப்ரிகேஷன் ஆகாது. நம்ம லைட்டாக லூப்ரிகேஷன் பண்ண மாதிரி போட்டோம்னா அது அப்படியே கரெக்டாக இருக்கும், மெயின்டைன் ஆகும். சரி வாங்க ஃபஸ்ட்டு இது கிரீஸ் போட்டுக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெரிய பேரிங் உள்ளே சீட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே ஆயில் சீல் போட்டுடலாம். இதுதான் புதிய ஆயில் சீலு, பார்த்தாலே தெரியும் புதுசு. ஏன்னா இதோடைய கலரே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இந்த இரும்பு வந்து வெளியே வர்ற மாதிரி ஃபிட் பண்ணணும். சும்மா இதில் அமுத்தினாலே போயிடும். ஏன்னா ஆயில் சீல் மாற்றும் போது நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவாக மாற்றணும். ஏன்னா அது லைட்டாக டேமேஜ் ஆனாலும் திருப்பணும் அதே பிரச்சனையில் வந்து முடியும். இது சும்மா தட்டும்போது சும்மா லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஷரில் தான் தட்டணும்.
அவ்வளோதான், ஆயில் சீல் ப்ளேஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அப்படியே வீல் எடுத்து மாட்ட வேண்டியது தான். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே க்ரீஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற க்ரீஸ்லாம் எடுத்தாச்சுல்ல. இப்போ இது உள்ளே இருக்கிற இது உள்ளே வந்து க்ரீஸ் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரு டைம் இதில் க்ரீஸ் போட்டால் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் நம்ம இதில் க்ரீஸ் அடிக்கிற ஆப்ஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு டைம் நம்ம க்ரீஸ் போட்டாலே அவ்வளோதான். திருப்பணும் இதை பேரிங்கி இல்லை ஆயில்ஸில் ஏதாச்சும் போனால் தான் நம்ம திருப்பணும் சேஞ்ச் பண்ண முடியும் க்ரீஸு. அது வரைக்கும் நம்ம இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. புது க்ரீஸ் அப்ளை பண்ணாலும் நம்ம ஆயில் சீல் மாற்றியே ஆகணும். நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சும்மா ஒரு நூக்குனாலே உள்ளே போயிடும், நம்ம ஃபிட் ஆகிடும். நம்ம ஃப்ரண்ட்டில் பேரிங் வச்சு டைட் பண்ணால் இது கரெக்டாக செட் ஆகிடும். நம்ம அதுக்கு முன்னாடி ஃபுல் க்ரீஸ் போட்டுக்கணும். ஏன்னா இது ஒன் டைம் க்ரீஸ் தான், நெக்ஸ்ட் டைம் கலத்தினா நம்ம ஆயில் சீல் மாற்றி ஆகணும். அதனால் நம்ம உள்ளே எந்த அளவுக்கு உள்ளே க்ரீஸ் போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுடணும். தண்ணியே போனாலும் க்ரீஸ் நம்ம அப்படியே வெளியே க்ரீஸ் ஸ்ட்ராங்காக உள்ளே இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் தண்ணியும் உள்ளே போகாது, போக தான் மிக்ஸ் ஆகும். அப்படியே நீங்கள் உள்ளே க்ரீஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏன்னா ஒன்றா தண்ணி நல்லா ஈஸியாக போயிடும். அப்படி க்ரீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போக கம்மியாக போய் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும். க்ரீஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி உள்ளே போன உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். போதும். இப்போ வெளியே இந்த சின்ன பேரிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதான் சின்ன பேரிங்கு. ஏன்னா 2 பேரிங்குமே ஒரு 50% தான் இருக்குது. ஆனால் எப்போ போகும்னு தெரியாது. பட் கண்டிப்பாக போனால் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இந்த மேலே அது நட் போட்டு கப்பை போட்டால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் க்ரீஸ் கொஞ்சம் நல்லா தழும்பாக அப்ளை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு ஃபால்ட் வராது. எப்படின்னா தண்ணி சீக்கிரமாக உள்ளவே போனாலும் நம்ம க்ரீஸில் தண்ணி கலக்க கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி கலக்க தான் நம்மளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா க்ரீஸ்னால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு கேப் இல்லாத மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையே ஆயில் சீலே போனாலும் கொஞ்சம் லேட்டாக நம்மளுக்கு எப்படின்னா லேட்டாக கொஞ்சம் தண்ணி உள்ளே போகும். ஏன்னா க்ரீஸில் கொஞ்சம் கலந்து மொல்லா தான் போகும் உள்ளே. அவ்வளோதான். இப்போ இந்த கப்பில் ஃபுல்லாக க்ரீஸ் போட்டு எந்த அளவுக்கு பிடிக்குதோ உள்ளே போட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நட்டு போட்டுடலாம். இந்த நட்டில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக இந்த நட்டில் ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை பண்ணுறது மூலிமா நெட்டு லூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் லைட்டாக சின்ன ஷேக் வந்தாலுமே இந்த 4 நட்டு இந்த கப்பை கழட்டிட்டு இந்த நட்டு டைட் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் ஷேக் வந்தாலே அவ்வளோதான் பேரிங்கு. எப்படின்னா இதுக்கு இந்த நட்டுக்கு ஒரு லாக் பின்னு கூட இல்லை. அதனால் நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த நெட்டு லூஸ் ஆகி நம்மளுக்கு பேரிங் டேமேஜ் ஆகிடுது. முன்னாடி நம்மளுக்கு அப்படி தான் ஆச்சு. சும்மா சின்ன ஷேக்குன்னு விட்டுட்டோம். அது அப்படியே அன்றைக்கே ஷேக் பார்த்த அன்றைக்கே நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. 2 பேரிங்கு ஆயில் சீல் எல்லாமே மாற்றியாச்சு. ஷேக் வந்தாலே கண்டிப்பாக மேக்ஸிமம் டைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு 1/2 hour ஆகும் 4 நட் டைட் பண்ணி ஜாக்கி ஏற்றி அதை டைட் பண்ணுறதுக்கு. இப்போ கூட நீங்கள் வைக்கும்போது ஒரு சின்ன ஷேக் கூட வைக்காதீங்க. ஏன்னா டைட் பண்ணாலே நம்மளுக்கு தெரியும் ஷேக் எப்படி வருது என்ன ஏதுன்ட்டு. பாருங்கள், சின்ன ஷேக் கூட இல்லை. இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த லாஸ்ட்டாக நட்டில் ஒன்று சொல்கிறோன்னு சொன்னியிருந்தேன். இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு சின்ன இதில் பெருசில் ஒரு காடி இருக்கும், சின்னசாக ஒரு காடி இருக்கும்.
இந்த காடி நீங்கள் என்ன பண்ணால் லைட்டாக நீங்கள் டச் விடணும். முன்னாடி டச் பண்ணி விட்டிங்கன்னா லைட்டாக மரவோட போய் டைட் ஆகிடும் ஃபுல்லாக. இப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரம் நெட்டு லூஸ் ஆகாது. அதுக்காக தான் நீங்கள் அடுத்த டைம் நெட்டு இப்படி இது லூஸ் பண்ணும்போது இதாகிடும். அவ்வளோதான். நம்ம இப்போ அந்த கப்பில் கிரீஸ் போட்டு அப்ளை பண்ணிடலாம். ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி நசுக்கி விட்ருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே லூஸ் ஆகும். கண்டிப்பாக ஏதாச்சும் அதிகமான ஒரு டென்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா லூஸ் ஆகும். லூஸ் ஆகி நம்ம ஷேக்னஸ் பார்த்து டைட் பண்ணிக்கணும். இதாக இருக்கும். ஏஞ்சி போயிட்டுருந்துச்சா இல்லை எதனா ஓட்ட ஆகிட்டுச்சு? போயிட்டுருந்துச்சு. பாட்பாடாக கலந்துச்சு. அது உள்ளே போயிட்டுருந்துச்சு. சேர் போயிட்டு சரி போ. பேரிங் அப்படிக்குது. பேரிங்கெல்லாம் பார்த்துதாங்க கம்மியாக மாற்றிட்டு இருந்தா ஓடும். ரொம்ப சேர் போயிட்டுக்குதா? ரொம்பலாம் போடும். கிரீஸ் இருந்துச்சா இல்லை சேராக இருந்துச்சா? சேர் தான் பாருங்க. எடுத்து வச்சுருங்க. டீசல் தலைவனியா? அதை கொஞ்சம் தடுத்து செக் பண்ணி கொஞ்சம் டைட் ஆகி இதுக்கு இது ஓட்டுக்கு டைட்டுக்குதா? எம்சியில் வச்சு இந்த பக்கமும் தண்ணி ஆகலை. இந்த பேரிங் தண்ணி வரல. அந்த பேரிங்க தண்ணி. சின்ன பேரிங் தண்ணி, பெரிய பேரிங் தண்ணி. பெரிய பேரிங் ரொம்ப சேக்காச்சா இல்லை சும்மா லேசாவா? பேரிங்க்கு தான். அவ்வளோதான். லூஸ் லூஸ் ஆகிட்டு இருந்துச்சுக்கோங்க. நல்லா ஃபுல் டைட் வை. அதுதான் நமக்கு இருக்குது. தண்ணி போகாது. உள்ள வச்சு டைட்டு முடிஞ்சது. அவ்வளோதான். ஏன்னா சின்ன சின்ன வேலைகளுக்கு சின்ன சின்ன வேலைகள் நாமளே செய்யலாம். பெரிய பெரிய வேலை நம்மளால் செய்ய முடியாது. ஆயில் சீலு, பேரிங்கு, அந்த மாதிரி வேலையெல்லாம். சரி, கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம ஜாண்டியர் டிராக்டர் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.